நிலவட்டுமாக இறங்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, நமக்கெல்லாம் உலக ரீதியாக சில நோக்கங்கள், நாட்டங்கள், கோரிக்கைகள், இயக்கங்கள், தொலைநோக்கு பார்வைகள் இருக்கின்றன. குறிப்பாக படிச்ச இளைஞர்கள் வந்து பாருங்க, எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாகனம் வேண்டும், லைஃப்ல செட்டில் ஆகும். நமக்கு புரியல லைஃப்ல செட்டில் என்ன. அவங்க சொல்றது செட்டில் ஆகும். இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடோட இருக்கிறோம், எத்தனையோ பேர் நல்ல வாகனத்துல போறவங்க இருக்கிறாங்க. இதற்கு பேர் லைஃப்ல செட்டில் ஆகிட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் கூட தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி போன இஸ்திமான்னு நினைக்கிறேன், சென்னை இஸ்திமா, அதற்கு இடம் கொடுத்தாங்க இல்லையா, பெரிய மருத்துவர் அவர்கள். பல மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்களை உருவாக்கிய பல ஏக்கர் கணக்குல சொத்து இஸ்திமாக்கு எழுதப்பட்டிருக்காங்க. தெரியாதான் நினைக்கிறேன். அதை நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அந்த மருத்துவர் இல்ல, தற்கொலை. நான் பேசுற லைஃப் செட்டில். நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை அவர். நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், 20 வயசு பையனை கேட்டு பாருங்க, இறந்துருவான். என்னப்பா நிக்கா செட்டிலாம் வருது, எனக்கு புரியலடா, உனக்கு புரிஞ்சா சொல்லு. சரி, அவங்கள பத்தி விடுங்க. நம்மள மாதிரி எனக்கு இது செட்டில் ஆகல. நான் இன்னொரு சொல்றேன், வரக்கூடிய காலங்கள் நமக்கு தெரியாது. ஒருவேளை செய்யாத எனக்கு கொடுத்தா, என்ன மாதிரி ஆளுக்கு கொடுத்தா அசா கையில வந்துடும். அசா வச்சிருக்கக்கூடிய உலகங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? தடியோட வருவாங்க உலமாக்கள். அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய லைஃப்ல செட்டில் ஆயிருக்க மாட்டாங்க. பஸ்ல போவாங்க, இல்ல யாருக்காவது ஒரு ஆங்கியாரம்பி வண்டியில போவாங்க. சொல்லக்கூடிய நோக்கம், நம்ம நினைக்கிற பார்வை தவறுன்னு சொன்னா நம்முடைய உழைப்பு எப்படி சரியா இருக்கும்? அதான் நான் சொல்லக்கூடிய நோக்கம். நம்முடைய சிந்தனையா தான். ஒரு நிறுவனத்துல பெரிய இடத்துல இருப்போம், அவருக்கு மேல முதலாளி தான் இருப்பாரு. அவர் சொல்றாரு எனக்கு பிடிக்கல, அவன் சொல்ற வார்த்தைக்கு நம்ம மாற்றமா சொல்லலாம், தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா அவரு இங்க இருக்காரு, நான் வேற ஏதாவது தேடணும்னு நினைக்கிறேன். அந்த ஆபீஸுக்கு அவர் தான் மெயின், வேற என்ன தேட போறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, கத்துக்கணும், இங்க இருந்தா இவ்வளவுதான் போயிருக்கு அப்படின்றாரு. அவங்க பார்வை சரிதான். இது வாழ்க்கையுடைய வெற்றியா, லைஃப் ஸ்டைல் செட்டில் ஆயிடுச்சா என்பது கேட்டா கிடையாது. இந்த மாதிரி நிறைய எழுத்துங்க இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஓதுற அல்லம்சுரா தத்துவா தெரியுமா? நான் சொல்றப்ப தெரியுமா? கைவிட துகுந்த பாக்கலாம். அல்லம்சூடாவுடைய தத்துவாவே தெரியலன்னா நம்ம மார்க்கத்தை என்ன விலகி இருக்கும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமான்னு கேள்வி கேட்கறாங்க. இறக்கும் போது ஈமான் நசீபாகுமான்னு தெரியாது. நீங்க சொல்ல மாட்டாங்க, நிறைய பேரு சொல்ல மாட்டாங்கன்னா நான் யார் சொல்லி கேட்கல, எந்த உலமாக்களும் திரும்ப திரும்ப சொல்லி நான் கேட்கல.
60-70 வயசு நம்ம தாண்டிட்டு போயிட்டு இருக்கோம். குரான் பார்க்கும் போது நமக்கு தெரியாது பலருக்கு. ஓதுறவங்க பார்த்து வந்துட்டே இருக்காங்க பலர். நன்மைதான் கேட்கிறாங்க, நன்மைதான். அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு யார் தடுத்தது? ஒருவேளை வங்கி இருந்தது அவங்களுக்குலாம் சொல்லுங்க, நான் பயிர் செஞ்சுக்கிறேன். இல்ல நான் தவறா சொல்றேன்னு சொன்னா சொல்லுங்க, நான் நிறுத்திக்கிறேன். என்னுடைய கடைசி சொற்பொழிவு இதுதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். நம்மளே நினைச்சு வச்சிருக்கோம். எப்படி மாற்று சமூகம் நினைக்கிறாங்கல்ல, ஒரு முஸ்லீம் சொன்னா தாயின்னு சொன்னா சாம்பிராணி, பொகை, தாடி, பச்சை தொப்பி, பச்சை தலப்பா, அப்படியே இருக்கும். அந்த வேலைக்கு யாரு கெட்ட போட்டாலும் நல்லாதான் இருக்கும் நம்மளை விட. பார்த்துருக்கோமா இல்லையா? நான் இன்னும் ஓப்பனாக சொல்லுவேன், நீ விலைக்கு சிரிப்பு நடிகருக்கு போட்டாலும் பொருந்தும். அவன் தான் நம்ம முஸ்லீம். தயவு செய்து படிச்சு எடுக்கிறவங்க குரான் தர்ஜுமா கத்துக்குங்க, ஹதீஸ் தர்ஜுமா கத்துக்குங்க. அதுதான் லைஃப் ஸ்டைல், அதுதான் லைஃப் செட்டில். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. என்ன மாதிரி போலி அதில் கூட ஏமாற்ற முடியாது. நான் என்ன மாதிரி தான் சொல்றேன், நானே இப்போ சொல்றேன். நான் கூட தப்பா சொன்னா நீங்க ஏத்துட்டு போவீங்க. அந்த நிலையில தான் நீங்க இருக்கீங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல ஜும்மா பிரசங்கம் நினைக்கிறேன். அது உமர் ரலியல்லாஹு தஆலா பிரசங்கம் செய்யறாங்க, பயான் பண்றாங்க. மெஹர் தொகை குறைக்கணும். எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. தூரத்துக்கு ஒரு சத்தம், ஒரு மூதாட்டி, ஒரு கிளவி, உமர் குறைக்கிறதுக்கு நீ யார்? ஷரியத் மக்களுடைய ஷரியத்தா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்காங்க. எவ்வளவு புரிச்சல் உன் அப்பனுடைய மார்க்கமா இது? நீ எப்படி குறைக்கலாம்? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நீ எவ்வாறு குறைக்க முடியும்? அது பிரசங்கத்துல பிரகடனம் பண்றீங்க, கேட்கறதுக்கு ஆளு வச்சுங்களா? நீ கொடுக்குற மெஹரை குறைங்க எங்களுக்கு. ஆனா இன்னைக்கு வெக்கமா இருக்குல்ல. மண்டபம், நம்ம மனைவி பார்த்த மண்டபம், நாம சாப்பிடுற மாப்பிள்ளை சாப்பிட்டாரு, அது சாப்பாடு நிக்க அவருக்கு முன்னாடி சாப்பிட்டு பாய கூட டிஃபன் வந்து மாப்பிள்ளைக்கு எல்லாமே இருக்கணும். நிக்க ஒன்றும் ஆகல. அப்ப இவர் எவர் கணவனா போவாரா? இவர் எப்படி போவார்? விற்கப்படுகிறார். எனவே அல்லாஹ்விலே தெரிந்தவர்களே, மார்க்கம் என்ற ஒரு பொக்கிஷம் நம்ம விளங்காதனால இன்னைக்கு பாருங்க, முன்னாள் பிரதமருடைய இறப்பு. எனக்கு தெரிஞ்சு நல்ல மனுஷன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மற்றபடி எனக்கு தெரியாது. 2 பிளாட், ஒரு பிரதமர் 2 தடவையா 3 தடவையா 2 தடவையா 3 தடவை 2 தடவை 10 வருஷங்கள் பிரதமரா இருந்த ஒரு இந்திய நாட்டு பிரதமர் நமக்கு முன்னாடி நம்ம ஒரு காலத்துல இருந்ததும் சொல்ல வரேன். 2 பிளாட், மாருதி 800. நம்ம கிட்ட கூட பெரிய வண்டி வச்சிருக்கோம் இல்ல, நம்ம கிட்ட மாருதி 800 அவ்வளவுதான் அவர்கிட்ட இருக்கு. நல்லவன் யார் இருந்தாலும் உலகம் பாராட்டுறது. இது அல்லாவுடைய நியதிங்க. இன்னைக்கு வரைக்கும் தாத்தா தாச்சுல அவருக்கு துவா செய்யறாங்க. அவருக்கு மனைவியே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரத்தன் டாட்டாவுக்கு மனைவி கிடையாது. உண்மையிலேயே இந்தியாவுடைய முதல் பணக்காரர் அவன் தான், முதல் பணக்காரர். கொடுத்து கொடுத்து திருக்கெல்லாம் வந்துட்டாங்க. அவனும் சரி விடுங்க, நம்ம இருக்கு. நல்லவனா இருக்கிறதுக்கு முஸ்லீமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா முஸ்லீம் நல்லவன் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், முஸ்லீமனை அழிக்கிறதுக்கு எவரும் இல்லை. ஜீசஸ் வருவாரா வரமாட்டாராம்? 100%, 1000% வருவாரு. நீ கிறிஸ்துவ சமூகம் ஏத்துக்குமா? இத உயிரோட இருந்தா பார்ப்பீங்க. நீங்க உயிரோட இருந்தா பார்ப்போமா இல்லையா? நான் வாழ்க்கை இருக்கணுங்கள. ஜீசஸ் உடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? நாடோடி,
நபிமார்களுடைய எல்லாருக்கும் பல தன்மைகள் உண்டு. ஜீசஸுடைய தன்மை என்ன தெரியுமா? எதுக்கு நான் ஜீசஸ் சொல்றேன்னா அதற்காக சொல்லிட்டு இருக்கேன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தன்மை என்ன தெரியுமா? படிக்கிறதுக்கு ஒரு தலகாணி, நடக்கிறதுக்கு ஒரு காலனி, இது ரெண்டு தான் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரே ஒரு ஹஸ்ரத் என்ன உட்பட காட்ட முடியுமா? உங்களை காட்ட முடியுமா? இப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லல. இப்படி வாழ்ந்துட்டு நீங்க ஸ்டேட்டஸ் போடாதீங்க. இந்த மாதிரி நல்லவன் எவனும் இல்லை. என்ன நல்லவன்? உங்க மனைவி சொல்லணும் நீங்க நல்லவன். உங்களுக்காக உங்க மனைவி அழுகணும். நைட்டு 1 மணிக்கு போன் வருது எனக்கு. அதுக்கு நான் நல்லவன் நான் சொல்ல வந்தேன். என் மனைவிக்கு நான் நல்லவன், அவ்வளவுதான். அல்லாம தெரியும். 1 மணிக்கு கூட இருந்த ஒரு அதில் என்ன நிம்மதியா ஏங்க அவங்க என்ன போக மாட்டேங்க. உங்களுக்காக வந்துட்டு ஏங்க உயிர் எடுத்துருக்கேன்னு சொல்லக்கூடிய நோக்கம். இன்னைக்கு வெளியில எல்லாரும் பேசுவாங்க, இவர் பெரிய தாய், இவர் பெரிய ஆட்சி, இவர் பெரிய ஆட்சி. வீட்டுல வந்துட்டாங்க, வந்துட்டியா கதை வந்துட்டா. எத்தனை வீடு மனைவியை சந்தோஷப்படுத்துங்க, அம்மாவை சந்தோஷப்படுத்துங்க, அத்தாவை சந்தோஷப்படுத்துங்க. ஊருக்காக, புகழுக்காக, விளம்பரத்துக்காக, வேடிக்கைக்காக. நேற்று கூட ஒரு பார்த்தேன், வால்வோ கார் நினைக்கிறேன், குடும்பத்தோட போய் பாத்தீங்க நினைக்கிறேன். பாத்தீங்களா? ஆன்லைன்ல நானும் தான் இருக்கேன். எங்களை பார்த்து ஒரு குற்றம் நினைக்காதீங்க. எது தேவையோ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். வால்வோ கார் எத்தனை லட்சம் தெரியாது இருக்கு. குடும்பத்தோட போய் வாங்குறாங்க. மாருதி சுசுக்கில, வேற ஏதோ இல்ல ஷோரூம்ல. அடுத்த நாள் குடும்பத்தோட இல்ல. என்னங்க, அடுத்த நாள் அடுத்த மணி நேரம், சில மணி நேரங்கள்ல அந்த கார் ஒரு நாளைக்கு கீழே இருக்கு. புது கார், ஒயிட் கார். இதான் லைஃப்ல செட்டில் ஆக போறாங்களா நிக்காவுக்கு. சொல்லுவதற்கு அதுக்கு ஒரு வயசு இருக்காது. எப்போ இஸ்ராயல் வரும்போதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூடிய ஆட்சி காலத்துல ஒரு பெரிய விருந்து சஹாபாக்கள் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும் போது பந்தியில தாபத்துல சில பேருக்கு லெப்ட் யூஸ் பண்றது பிடிக்கும். பரிச்சை லெப்ட்ல இருந்தா ஸ்டைலா பார்ப்போம், செம்மையா இருக்கிறாங்க மாப்பிள்ள அப்படின்னு போவோம். லெப்ட்ல நல்லா மீட்டிங் பண்ணா மக்கள் இருப்பான், இர்பான் பக்கம் இருப்பான் அப்படின்னு போவோம். சொல்லுவோமா இல்லையா? லெப்ட்ல பேட் பண்ணலாம், போலிங் பண்ணலாம். என்ன போலிங் பார்த்தியா? லெப்ட்ல சாப்பிட்டா எல்லாம் பார்ப்போம், அப்படி பார்ப்போம். அப்படி ஒரு சகாவை லெப்ட்ல சாப்பிடுறாரு, இடது கையால சாப்பிட்டு இருக்காரு. உமரது எல்லாம் முடிய நிறுத்து. உமரது எல்லாம் அவங்களுடைய பார்வைப்படுது. நேரா போனாங்க. அவங்க பிடரிக்கு பின்னாடி நின்றாங்க. அமைதியா பரிவா சொல்றாங்க, சகோதரே வலது கருத்துல சாப்பிடலாங்க அப்படின்றாங்க. சொன்னது அந்த வார்த்தைகளை கேட்டு சொன்னது ஒவ்வொன்று கூட அவருக்கு தெரியல. உமராக இருந்தாலும் ஒருத்தரை திருத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த முறையில திருத்தல். உமரை விட எந்த அளவுக்கும் பெருமை கிடையாது. எப்படின்னு சொன்னா நம்ம திட்டுவாங்க, திட்டிட்டு போங்க. எந்த தாயும் பெரியமோ கிடையாது. எனக்கு பிறகு ஒரு நபி அனுப்ப இருந்தால் நக்கான ஒவ்வொரு நபி யார் வசங்களுடைய நபியுடைய நாவுங்க அந்த கம்பீர பொருளை திருத்தல. வலது கையால சாப்பிடலாம் அப்படின்னாங்க. அவர் என்ன பண்ணாரு? அப்படியா, யாரும் கூட பார்க்கல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இடது கையாலே சாப்பிட்டு இருக்காரு. மறுபடியும் போயிட்டாங்க. மறுபடியும் பாக்குறாங்க, அவர் இடது கையாலே சாப்பிடுறாரு. மறுபடியும் வர்றாங்க. தாவத்துடைய பணினா இதுதான், திரும்ப திரும்ப போகணும். நம்ம அதுல கேட்கறது இல்ல, விட்டுருமா அதுல அதுல தரகத்துக்கு போனா அது நான் காரணம் நினைக்கணும். நம்முடைய ஈமான பலப்படுத்துறது தான் அந்த வேலை. அந்த ஆணவம் வந்துடக்கூடாது. ஆர்வம் மட்டும் தான் வரணும். ஆர்வம் வர வேண்டும், அமைதி வர வேண்டும், தன்னடக்கம் வர வேண்டும். நான் ஒன்று நினைக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹ் வஹி இறங்கும் பொழுது ஹிரால என்ன நினைச்சாங்க? ஒன்றும் இல்லை. மக்கா வெற்றி கிடைக்கும் போது ஒன்றும் இல்லை. எங்கேயுமே மாறல, பச்சோந்தியா வாழல. நீ ஜால்ரா போட்டு பல பேருடைய வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்கான். அவன் நமக்கு உலகம் உண்மையை பேசுறவங்கள ஏராளமா பார்த்தது. பார்த்துட்டு போ, ஐ டோன்ட் கேர். என்ன ஆகும், என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. யாரையும் செய்ய முடியுமா? முன்னாள் பிரதமர் பத்தி பேசியாச்சு. இப்ப இருக்கிற பிரதமர் பத்தி பேசுறதில்ல. பேசினாதான் நல்லா இருக்கும். மதவண்டியாக ஆடைகள் வாழட்டும் வாழட்டும். கரோனை பார்த்தாச்சு, அபுலஹப பார்த்தாச்சு, அபுஜஹலை பார்த்தாச்சு, ஹாமான பார்த்தாச்சு, காரூனை பார்த்தாச்சு, உத்துபாவை பார்த்தாச்சு, உதைபாவை பார்த்தாச்சு, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தாச்சு, கருணாநிதி அவங்கள பார்த்தாச்சு. எத்தனையோ பேரை பார்த்துட்டோம்ல. உங்களையும் பார்க்கலாம். இந்த சமூகம் பல பேரை பார்த்த சமூகம். நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்க. நம்ம கூட அல்லா இருக்கான் என்ற எல்லாம் முழுமையா இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் இது. எதைகள் வெளியே இருக்காங்க யாரும் சொல்லலாம். இன்னல்லாஹ மஅனா லா தஹ்ஸன், வருத்தப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோட இருக்கான். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? மகிழ்ச்சி போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த நபருக்கு பின்னாடி போறாங்க. ஏன்னா சபையில ஒருத்தரை திருத்தணும்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அது கிடையாது. கூட இருக்கு பக்கத்துல உள்ளவங்க தெரியாத திருத்தல். மறுபடியும் பின்னாடி போயிட்டு சகோதரரே வலது கையால சாப்பிட்டுருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ரெண்டாவது வலது கைக்கு ஒரு வேலையில இருக்குன்னாங்க. வலது கை ஒரு வேலையில இருக்குதான், அதனால இவன் லெப்ட்ல சாப்பிடுறான். மறுபடியும் போயிட்டு இவ்வளவு எட்டி பார்த்தாங்க. வலது என்ன வேலை செய்யுது? நார்மலா இருக்கு. இடத்தையே சாப்பிடுறாரு. மறுபடியும் சொன்னாங்க, எனக்கு புரியல, வலது என்ன வேலை செய்யுது? சும்மாதானே இருக்கு, அதை சாப்பிடலாமே. அப்புறம்தான் பாக்குறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த விதமான அச்சமும் இல்லை, எந்த விதமான தடுக்கமும் இல்லை, பயமும் இல்லை. அந்த காலத்து சஹாபாக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சவுதி கிடைச்சிடாதீங்க. அது அமெரிக்கா கத்ராய்ந்து உடனே போய் சேர்ந்துருவாங்க. சில பேர் முனாஃபிக்குடைய தோட்டத்தில் உள்ளவங்க நல்ல முப்பின்னு நான் சொல்லல, எனக்கு அனுமதியும் இல்லை. இல்ல வலது வேலை தான் இருக்குது, என்னால வலது கையால சாப்பிட முடியாது, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குது, இடது கையால தான் சாப்பிடுவேன். நாங்க இப்படி பயன் முடிச்சிடலாமா? வர்ற பாயிண்ட்டுக்கு தான் நீ இதையும் முடிச்சுட்டா தொகர்தான் பண்ணி ஒவ்வொன்றையும் பாங்க. ஏன்னா அடுத்த வாரம் சும்மா பேர் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. நீங்களும் கேட்க போறது இல்லை. எந்த பள்ளி போனா இந்த நிலைமை. சரி, அப்போதான் தெரியுது. சொல்றாங்க, என்னுடைய வலது கை சேர்ந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. ஜங்கே மௌத்தா இந்த யுத்தத்துல என்னுடைய வலது கை செயலிழக்கப்பட்டு விட்டது. வீரர்களே, இது அசைக்க முடியாது. இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னீங்களே, ஆமா, நான் எவ்வளவு அசைக்க முடியாத வச்சிருக்கேனோ, இதுல என்னென்ன செய்வேனோ, இதை கஷ்டப்பட்டு செய்யற, அப்ப எனக்கு இந்த நன்மை வருமா வராதா? இது உணர்ந்த முஸ்லிமா இல்ல நம்மள மாதிரி லைஃப் ஸ்டைல், லைஃப் செட்டில்? எத்தனை கோடி கொடுத்தா செட்டாவீங்க? நீ கொடுக்குறாங்க கண்டிப்பா என்ன மாதிரி கொடுக்க மாட்டானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னங்க அவன் சொல்றது சரி சொன்னா நாங்க கட்சியிலே போய் சேர்ந்துடலாம். நான் இல்லை, எல்லாருமே. வேலூர் இப்ராஹிமுக்கு செக்யூரிட்டியோட சும்மா தெரியுமா, பின்னாடி போலீஸ் நான் பொறுப்பு. சரி, எங்க நீங்களாம் யோசிச்சு பாருங்க. அதுவே நான் வாழ்க்கையில் அது அல்லாவை எதிர்க்கிற மாதிரி அந்த வாழ்க்கையா? கார் வாங்க யோசிச்சிருப்பானா? நாளைக்கு நான் காரவையே அணிய போறேன்னு யோசிச்சிருப்பானா? அப்போ அந்த கையால செய்ய வேண்டிய அத்தனை அமலும் செய்ய முடியாத போற நன்மைகள் அங்க எடுத்துக்கிட்டே இருக்கா. அதனால அந்த வலதுகை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன்னு சொன்னாங்க. பெரியோர்களே, அதற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் முடிச்சிருந்த 2 நிமிஷம் தான் பயந்துராங்க. ஆரம்பிக்கிறாரு, என்ன செய்யறது?
இப்பதான் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. திரும்ப திரும்ப சொல்ல நினைக்காதீங்க. ஒரு நேரத்துல சூழ்நிலை வரும், நம்ம பாதுகாப்பா. இப்பவே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. 16 பள்ளிவாசல்கள் லிஸ்ட்ல இருக்குது. அது நம்ம கண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு வேண்டியது இறக்கும் போது கண்டிப்பா நசீபாகும். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றோமா நம்ம? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செய்து என்ன, உங்களுக்கு என்னை விட வயசானவங்களா தான் படிச்சிருக்கு. நான் பேசுற வார்த்தைக்கு உண்மையை பேச விடாம இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். மனைவி பார்த்து சிரிக்கிறீங்க, மனைவியோட போடுங்க, அம்மாவோட போடுங்க, அத்தாவோட போடுங்க. அத்தா அம்மாவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுங்க நம்மளாம். சாப்பிட்டியா அத்தான் கேட்க மாட்டோம். சின்ன வயசுல நம்முடைய அத்தா அப்படி செஞ்சிருந்தா வாங்க முடியுமா? அந்த பிள்ளைங்களுடைய நிலவு என்ன இருக்கும்? நீங்க ஹாபிஸா இருக்கலாம், நீங்க பட்டதால் படிக்கலாம், நீங்க டிகிரில இருக்கலாம். இதை உருவாக்குறது யாரு? அல்லாஹ்வுடைய தக்தீராக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அம்மா அத்தாவுடைய சக்திங்க. சரி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போயிட்டே இருக்காங்க பயணத்துல. அவங்க சில பேர் பெல்ட்ல இருப்பாங்க காசு, சில பேர் இங்க இருப்பாங்க. நம்ம உள்ள ஒரு பாக்கெட் வச்சுப்பாங்க இருப்பாங்க. பழைய காலத்தாளுங்க லுங்கிக்குள்ள தட்டி வச்சிருப்பாங்க, அதுல வச்சிருப்பாங்க. ஆனா முஸ்லீம்கள் பெரும்பாலும் ஈமான் முஸ்லீம்கள் போன்ற பேரு அங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. அந்த காலத்தை என்ன வச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன வச்சிருப்பாங்க? அங்க வைப்பாங்க, என்ன வச்சு வைப்பாங்க. வேற பெல்ட்டா? சரி, பெல்ட் வேற. ஒருத்தராக ஒரு கரெக்டா சொல்ல மாட்டாங்களா? தலப்பா. இன்னைக்கு தலப்பா நான் மட்டும் போடணும் என்ன கட்டாயப்படுத்துறீங்க? கட்டாயப்படுத்துறீங்களா இல்லையா? எனக்கு சவாபே இருக்கு, இதுக்கு சவாபே கிடையாது. நானே சொல்லியிருக்கேன், உங்களுக்காக தான் போட்டிருக்கேன். சுண்ணத்துக்காக போட்டுதான் எப்பவும் போடணும். இல்லைங்க, எப்பவும் போடணும் மாதிரி ஆச்சரிய ஆமான்றாரு. நான் மட்டும் போறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சரி, தலப்பால வச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா சகாபாக்களும் பெரும்பாலும் தலப்பாவோட இருப்பாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் தலப்பால வச்சிருந்தாங்க காசு. அதை ஒன்று சுட்டுட்டான். உங்க பாஷை, என் பாஷை எடுத்துட்டான், இல்ல திருடிட்டான். இன்னொரு பாஷை எடுத்துட்டான், ஆட்டையை போட்டாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் வந்ததுனால திருடிங்க, திருடி விட்டார்கள் அப்படின்னா ராஜா விட்டு படத்து வந்துட்டோமான்னு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இவர் தெரியல, திருடு போயிடுச்சு. வேற போய் கடையில போய் வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்டாங்க. சஹாபாக்கள் எப்பவுமே கடன் வாங்க மாட்டாங்க, தெரியுமா? தேவை வழி இல்லை என்றால் தான் வாங்குவாங்க. ரசூலுல்லாஹும் சரி, சஹாபாக்களும் சரி, வாங்கின ஏமாத்த மாட்டாங்க. இப்போ பொருளை வாங்கிட்டாங்க, காசு தேடி பாக்குறாங்க, இல்ல. இப்போ அவர் சொல்றாரு கிடைக்காது, பரவாயில்ல நீங்க எடுத்துட்டு போங்க, அப்புறம் தாங்க. இல்லைங்க, வச்சுக்குங்க, யாரோ எடுத்துட்டாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? திருநவனை பார்த்து, திருநவன் யாருன்னு தெரியாது. பாரிக்கு நீ எது சாரி யாரெல்லாம் திருநவுடைய கைக்கு பருக்கத்துக்கு கொடுத்தாங்க. நம்ம யாருக்கும் நம்முடைய காசை எடுத்துட்டா மிதுவா செய்வோமா? ஏதோ தேவையானதுக்கு மட்டும் எடுத்துக்காது. பருக்கக்கூடிய ஆள்தா இல்ல, இதுதான் அவருடைய குழப்பாக இருந்தால் இந்த கடைசி திருட்டு அவருக்கு ஆக்கிரியாங்களா? அதுக்கு பிறகு அவர் சிரமம் இல்லாத வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துவா செஞ்சார். அப்படிப்பட்ட சகாபாக்களுக்கு ரோல் இதுதான் ரைட் ஸ்டைல், இதுதான் ரைட் செட்டில். சரிங்களா? ஆமீன். வாக்குறுதி தொண்ணூறு